பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து இறந்து போன சம்பவம் துயரத்தை ஆழ்த்தியது. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, ஆன்மீக உணர்வாளர் அத்தனை பேருமே முருகனுக்காக உயிரை விட்டாரு பூர்ணச்சந்திரன் அப்படின்றது. நானுமே அதை பார்த்து வருத்தப்பட்டேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அங்க போயிருந்தீங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்தீங்க. அந்த அவருடைய பையனுடைய வீடியோ, அந்த போட்டோவை வந்து நீங்கெல்லாம் எல்லாருமே சோசியல் மீடியாவில் பரப்புங்க. இது வந்து ஒரு துயர சம்பவம் தாங்க. அதுக்கு ஒரு போட்டோவை தான் நீங்க அரசியலா பயன்படுத்தணுமா என்ன? கொண்டு போய் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? இல்ல, நீங்க அந்த போட்டோவை மட்டுமே அதிகம் பரப்புவதன் மூலமா நீங்க என்ன மெசேஜை கடத்துறீங்க? யாருக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? நீங்க உங்க அரசியலுக்கு அந்த குழந்தை தான் உங்களுக்கு கிடைச்சதா? சரி, ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க, அந்த பையன் ஒரு துயரமா நிக்கிறான். இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, இதை விட ஒரு அசிங்கமான ஒரு கேள்வியை நான் வாழ்க்கையில சந்திச்சதில்லை. ஏங்க, அந்த பையனுக்கான உரிமை வேணும். நானுமே இதை விட அசிங்கமா ஒருத்தரால கேள்வி கேட்க இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். உட்காந்துக்கிட்டு திமுக வன்மத்தை கொட்டியிருந்தீங்க அந்த போட்டோவை போட்டு. பூர்ணச்சந்திரனுக்கு தீ வச்சது என்ன? திமுகவா என்ன? என்னங்க இது அரசியல்? நீங்க பண்ண அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. அது நீங்க பண்ண பிஜேபி காரங்க எழுதுனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான். நீங்க தான் அதை சொல்றீங்க. ஆமா, திமுக தான் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு தீ வச்சது. நீங்க அப்படிதான் எழுதிருந்தீங்க எல்லாரும், நீங்க அத்தனை பேரும். அதானே உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதானே. ஈவே ராமசாமியினுடைய சிலைக்கு பக்கத்துல, ஆமா, அது ஏன் அந்த இடத்துக்கு போய் தீ குளிச்சுங்கிறதையும் அவர் ஆடியோல சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் போலீஸ் பூத்துனா என்ன சொல்ல வரீங்க? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பூர்ணச்சந்திரன் மரணத்தை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா வச்சுக்கிட்டு? நான் என்ன கேக்குறேன், பூர்ணச்சந்திரன் ஒரு உரிமைக்காக உயிரை விட்டுருக்காரு, ஆமாவா? அந்த உரிமையை வாங்க பாருங்கன்னா, நீங்க அந்த பையன் வந்து பாவம் குழந்தை, அது அப்பா இல்லாமல் பரிதி வைக்கும் அந்த போட்டோவை பரப்பி நீங்க என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த உரிமை அரசியல் லாபத்தை இப்படிதான் அறுவடை பண்ணுமா? நீங்க இதுக்கு இப்படிதான் ஓட்டு வாங்கணுமா? பிஜேபி ரொம்ப அருவருப்பா நடந்துக்கிறீங்க. இதுக்கு பேர் பத்திரிகை துறையில இது மாதிரி இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தி இல்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாய் பாரு. இப்ப கேவலமா ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, இதுதான் அரசியல். இதை விட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் யாரும் பண்ண முடியாது. நாங்க எங்களுடைய இழப்ப, எங்களுடைய வலிய நாங்க போட்டா அது அரசியலா? எனக்கு வலிக்குது நான் சொன்ன அரசியலா? ஏன் வலிக்குதுன்னு கூட நான் சொல்லக்கூடாதா? என்னதான் ஏன் கருமாந்தரம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? எனக்கு வலிக்குது நான் சொன்னா அரசியல். நீ என் வலிய நான் சொல்றேன், அது எப்படி அரசியல் ஆகும்? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. அந்த அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு. அது தப்புன்ற நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு சார், அதெல்லாம் தப்பு சார். அதுதான் அரசியல், அதுதான் அற்ப அரசியல், அதுதான் கேவலமான அரசியல். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? என்ன நான் என்ன கேக்குறேன், அந்த நீதிமன்ற ஆணையை நீங்க நிறைவேற்றி இருந்தா அந்த உயிர் போயிருக்காரு, அந்த பையன் நீங்க அனாதை ஆயிருக்க மாட்டானே, அதானே உண்மை. இல்ல, நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு ஸ்டாலினுக்கு சாபம் விட்டீங்க. ஸ்டாலின் வேற யாருக்கு சாபம் விடணும்? சரியான வார்த்தை திரும்ப எதுக்கு இது? என்ன இதெல்லாம் தப்பு? இல்ல எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு தான் விடணும், யாருக்கு விடணும்? உங்களுக்கும் ஒரே சட்டம் தான், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே சட்டம் தான், முதலமைச்சர் அவருக்கும் ஒரே சட்டம் தான், திமுகவினருக்கும் ஒரே சட்டம் தான், அஸ்வத்தாமனுக்கு ஒரே சட்டம் தான், எனக்கு ஒரே சட்டம் தான். இன்னைக்கு ஒரு நீங்க எங்க இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாம ஒரு நாங்க எங்க கோயிலுக்கு போறதுக்கு நாங்க செஞ்சு வச்ச படிக்கட்டுல நீ ஏறக்கூடாது, அவங்க மட்டும் தான் ஏறி கொடியேற்றணும். நீங்க செஞ்சு வச்ச எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. படிக்கட்டு அவங்க செஞ்சு வச்ச படிக்கட்டு, அன்னைக்கே அந்த படிக்கட்டுல எல்லாரும் போயிட்டு வந்து இந்தியாவுல சார், அது வந்து பொதுவான பயணிக்கிற பாதை. 144 போட்டு நீங்க எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னா சட்டத்தின் மூலம் அன்னைக்கு வரும் சமம். 144 போட்டு இந்துக்கள் மட்டும் போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க இரண்டாம் தர குடிமக்கள் தான். நாங்க நீதிமன்றம் போய் ஆணை வாங்கிட்டு வந்தா கூட எங்களுக்கு ஒரு நாள் ஒரு விலைக்கு ஏத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை மதேஷ். நாங்களாம் இரண்டாம் தர குடிமக்கள் தானே, இதானே உண்மை. உங்களுக்கு என்ன திட்டம்னா, அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கான அரசியலை உங்களுக்கு என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அஜெண்டா? உங்களுக்கு பிஜேபி ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்து சொல்லிட்டாங்க, இல்ல நான் என்ன அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்க கூடாதுப்பா. சேகர் பாபுன்னு ஒருத்தர் நீங்க நல்லா பண்ணுறாருப்பா, அவர் ஒட்டுமொத்தமா பூரா கவர் பண்ணிட்டாரு எல்லாரையும். அதனால வந்து நம்ம எப்படியாவது இதை உடைக்கணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்களுக்கு சேகர் பாபு கூப்பிட்டு ஏதோ கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாரா? இதெல்லாம் என்ன பேச்சு? அப்புறம் நீங்க பேசுனது என்ன பேச்சு? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ சேகர் பாபு நல்லா பண்றாரு, என்ன நல்லா பண்ணாரு?
உங்களுக்கு தான் நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு பண்றதா தான் நல்லா பண்றது. உங்களுக்குலாம் கூட்டு நல்லா பண்ணாருன்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? ஏறலப்பா. எனக்கு தெரிஞ்சு காவி வேட்டி போட்டு சுத்தினுங்கிற ஒரு அறநிலைத்துறை அமைச்சரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் பாக்குறேன். ஐயோ. இதுக்கு முன்னாடி எந்த அறநிலைத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுல பாக்கல அஸ்வத்தாமன். கடவுளே, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தயவு செஞ்சு. இங்க பாருங்க, எனக்கு என்ன யாருமே கோயிலா சுத்தினுங்கிறாரு. எனக்கு வந்து மகேஷ் எனக்கு பிபி ஏறி என்னன்னா ஏதாவது டக்குனு வார்த்தைகளை விட்டுருமோ பயமா இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், ஒரு புறம் எங்களுடைய கோவில்கள் இடிக்கப்படுகிறது, ஒரு புறம் எங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய வழிபாடு சிதைக்கப்படுகிறது, ஒரு புறம் அறநிலையத்துறையை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பக்தர்கள் எங்களை அனுமதிக்கிறதுக்கு 1000, 500, 2000 காசு கேட்குறீங்க. எங்க கோயிலுக்குள்ள நாங்க போறதுக்கு உனக்கு எதுக்கு நான் காசு கொடுன்னு கேட்கறோம். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கியின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலும் அண்ணாலே பொன்னால்னு சொன்ன திமுக காரங்க ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்கன்றது தானே இப்ப இருக்கிற பிரச்சனை. ஆலய மேம்பாட்டுக்கான அது ஒரு நிதி தானே சார், சாமி பேர்ல கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக தானே அது பண்றாங்க. கோயில்ல இருந்து வாங்குற காசை கோயில் டெவலப்மெண்ட் தானே பயன்படுத்தணும். அதுக்கு தானே நம்ம போடுறோம். ஆமா. ஆனா கோயில் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. என்னடா புத்தாட்டது? அரியலூர் மாவட்டம் கரும்பாயிரமையனார் கோயில்ல கோர்ட்டு கட்டுறதுக்கு அந்த ஆயிரக்கணக்கான பழமையான மரங்களை இடித்துட்டு கரும்பாயிரமையனாருடைய கோயிலுடைய சொத்தை எடுத்து நீதிமன்றம் கட்டுவதை போன்று இதே நீதிமன்றம் ஒரு சர்ச்சு சொத்தையோ அல்லது ஒரு இஸ்லாமிய சொத்தையோ எடுக்கிறதுக்கு ஆர்டர் போடுமா? பண்ணக்கூடாது. அதே போல நான் சொல்றோம், நாங்க இரண்டாம் தர குடிமக்கள் இல்ல, அப்படி இல்ல. என்ன நான் இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரம் தான். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நத்தம், செகண்ட் அறநிலைத்துறை ப்ராப்பர்ட்டி வைக்கிறான் சார். உங்களை விட கோயில் பாதுகாப்புல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அறநிலையத்துறை. சரிங்களா? திரு சேகர் பாபு அதே தான் வேலை அவருக்கு. முழு நேரமா உட்காந்துட்டாரு அவரு. காது குத்திட்டாங்கப்பா. பாருப்பா, அடுத்த முறை ஆட்சியில் வந்துட்டா நம்ம மறுபடியும் அறநிலையத்துறையை கேட்டு வாங்கணும். அவரு கோயில்ல இருந்து வெளில, ஆமாம் அதுதான் நல்ல வருமானம் இருக்கு, அப்படிதான் கேட்டு வாங்குவாங்க. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. தர்காவில இருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்ட பக்கம் ஒரு விளக்கு தூண்ல ஒரு நாள் விளக்கு எரிஞ்சா அது தர்காவை கும்பிடுபவர்களுடைய நம்பிக்கை பாதிக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க தர்கா 15 மீட்டர்ல 15 கிலோமீட்டர் இருந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற வரலாறு அவங்க தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவீங்க. இந்த வெங்காய லாஜிக்லாம் நான் கேட்கல. நீங்க மசூதியை இந்த வெங்காய லாஜிக்லாம் நான் கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. 100 ஆண்டு காலமா அங்க ஏத்தல சார். 90 ஆண்டுகளா ஏத்தல. அதுக்கு முன்னாடி 1000 வருஷமா ஏத்துறாங்களே சார். நீங்க உடனே திருமுருகாற்றுப்படை போன மாதிரி வரீங்க. நீங்க 90 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனாங்க. ஒண்ணுமே இப்படியே போனீங்கன்னா எப்படி சார் இது? நான் என்ன கேக்குறேன், 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். 200 வருஷமா வெள்ளக்காரன் தானே ஆட்சியில இருக்கான், எதுக்கு சுதந்திர போராட்டம்னு கேட்பீங்களா? அப்படிலாம் யாரும் கேட்கல. இப்ப கேக்குறது அப்படித்தானே இருக்கு. எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? போடு